யாருக்கெல்லாம் இந்த மாதிரி வாய்ப்பு கிடைக்குன்னு எனக்கு தெரியல. ஆனால் கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த இயற்கையோடு சேர்ந்து வாழ்கிற பாக்கியத்தை கொடுத்துருக்குது இந்த கடவுள். வாங்க நம்ம கிராமத்தை அப்படியே லைட்டாக சுற்றி காட்டுறேன். இந்த கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் காலையில் தூங்கி எழுந்திரிக்கும் போது நல்ல இயற்கையாக பசுமையை நம்ம பார்க்க முடியும். தூங்குறதுக்கு முன்னாடி இந்த பசுமையை பார்த்துட்டு தூங்க முடியும். அதனாலதான் கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு பெரிய பாக்கியம் அப்படின்னு சொல்றேன். மனசுக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் இந்த மாதிரி இயற்கையை பார்க்கும் போது நமக்கு மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிடுங்க. ஃபர்ஸ்ட் நம்ம வீட்டுக்கு பக்கத்துலயே பெரிய காடு இருக்குது. அங்க வந்து பாத்தீங்கன்னா ஆரியம் போட்டிருந்தாங்க. அதுல வந்து 2 போட்டை பிச்சு பச்சையா சாப்பிட்டுட்டு அப்படியே கொஞ்சம் நடந்து போயிட்டு இருந்தோம். அங்க வந்து பாத்தீங்கன்னா தீனி தட்டு, அதுல வந்து தண்ணி கட்டிட்டு இருந்தாங்க. பக்கத்துலயே வந்து பாத்தீங்கன்னா முருங்கை மரம் இருந்துச்சு. முருங்கை மரத்துல 2-3 காய் மட்டும் பிச்சுட்டேன். காய் வந்து பார்க்க தான் பெருசு, ஆனா இது வந்து பிஞ்சுங்க. இன்னும் விட்டா ரொம்ப பெருசாகும் போல. கீழே இருந்த ஒரு 3 காய் மட்டும் பறிச்சுட்டு அப்படியே ஜாலியா நானும் குழந்தைங்களும் நடந்து போயிட்டு இருந்தோம். அப்படியே கண்ணு குளுமையே வந்து பாத்தீங்கன்னா மயில் நடந்துட்டு இருந்துச்சு. அதை பார்க்க ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. பக்கத்துல கோயிலுக்கு போற இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த புளிய மரம், அதாவது கோணம்புளின்னு சொல்லுவாங்க, ஒரு சில இடத்துல கொடுக்கா புளின்னு சொல்லுவாங்க. அங்க ஏதாவது காய் இருக்குமான்னு சுத்தி பார்த்தா பூவும் பிஞ்சுமா தான் இருக்குது. இந்த கோணம்புளியங்காய் மட்டும் நல்லா சக்க சிவேன்னு செவந்ததுக்கு அப்புறம் சாப்பிட்டா நல்லா டேஸ்டா இருக்கும். அதுக்கும் பக்கத்துல நம்ம குலதெய்வ சாமி இருக்குதா, அப்படியே அங்க பாத்துட்டு அதுக்கும் பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த இளந்த மரம். இது ஆல்ரெடி உங்ககிட்ட காட்டியிருப்பேன். போன டைம் கொஞ்சம் காய் இருந்துச்சு. சரி இந்த டைம் நல்லா பழுத்து இருக்குன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா அந்த அளவுக்கு பழமே இல்லைங்க. எல்லாம் பொறுக்கிட்டு போயிட்டாங்களாட்டுது. ஜெய்குடி ஒரு பக்கம், அவங்க அக்கா ஒரு பக்கம்னு மாத்தி உழுக்குனாங்க. அதுல ஒரு 6-7 பழமா தான் உளுந்துருந்துச்சு. அதை பொறுக்கிட்டு நானும் சின்ன பாப்பாவும் தான் சாப்பிட்டோம். பேர் வந்து தர்சனா. சின்ன பாப்பான்னு தான் கூப்பிடுவோம். ஆனா பாக்கிறதுக்கு சின்ன பொண்ணுன்னு நினைக்காதீங்க. பாப்பா வந்து 12th படிக்கிறாங்க. சின்ன குழந்தைங்கள இருந்தே செல்லமா வந்து சின்ன பாப்புன்னு கூப்பிட்டு பழக்கமாயிடுச்சு. ஜெய்குட்டிக்கு குட்டிமாக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த பழம் அந்த அளவுக்கு பிடிக்காது. ஆனா நாங்களும் ரொம்ப சாப்பிடுவோம். இன்னொரு சீக்கிரட் உங்ககிட்ட சொல்றேன். இந்த இளந்த பழம் இருக்குதுல்ல, அது உள்ள இருக்கிற கொட்டையை வந்து உடைச்சு பார்த்தோம்னா அதுக்குள்ள வந்து 2 பருப்பு இருக்கும். அதை சாப்பிட நல்லா டேஸ்டா இருக்கும். நல்லா திரண்ட பழத்துல அந்த மாதிரி கொட்டையை நம்ம உடைச்சு பார்த்தோம் அப்படின்னா அதுல பருப்பு இருக்கிறது நல்லா டேஸ்டா இருக்கும். இதே பிஞ்சி காயில எல்லாம் வந்து இருக்கும். ஆனா அது வந்து கொஞ்சம் லைட்டா கசப்பு வரும். மரத்துக்கடையில நிறைய பழம் உளுந்து கிடக்கும்ல, அது காஞ்சி போய் கிடக்கும். அதை வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பொறுக்கி அதை உடச்சி அதுல இருக்கிற பருப்பெல்லாம் நான் கலெக்ட் பண்ணி சாப்பிடுவேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பா 90 கிட்ஸா இருந்தா அந்த மாதிரி சாப்பிட்டுருப்பீங்க. யாரெல்லாம் அந்த பருப்பு சாப்பிட்ருக்கீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே ஜாலியா வந்து பாத்தீங்கன்னா இயற்கையை ரசிச்சுட்டு அப்படி நடந்து போயிட்டு இருந்தோமா. அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கல்லக்காய் காடு, அந்த காட்டுல தண்ணி கட்டியிருந்தாங்க. அப்பதான் நான் சொல்லலான்னு பார்த்தேன், யாரும் காலை வச்சு வலிக்கு விட்டுறாதீங்கன்னு. சொல்றேன் முடிக்கிறதுக்கு முன்னாடி குட்டிமா அதை காலை வச்சு சேத்துல வலிக்கு விட்டு உட்காந்துட்டாங்க. அவங்களுக்கு விழுந்ததெல்லாம் பெரிய கஷ்டம் இல்ல, எல்லாரும் பார்த்து கேலி கிண்டல் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் மறைஞ்சு தான் நடந்து வந்துட்டு இருந்தாங்க. அப்பயும் அவங்க அண்ணனுங்க வீட்டுல பயங்கரமா கேலி கிண்டல் பண்ணிட்டாங்களா. குட்டிமாவுக்கு பயங்கர கோவம் வந்துருச்சு. அப்படியே பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா பெரிய காட்டுல தண்ணி கட்டிட்டு இருந்தாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா கத்திரிக்காய், வெங்காயம், கொத்தவரங்காய், பச்சை மிளகாய், தக்காளின்னு நிறைய காய் கொஞ்சம் போட்டிருந்தாங்க. அதுக்கு பக்கத்துலயே ஆரியமும் போட்டிருந்தாங்க. இந்த வீடியோ பாக்குறதுக்கு நல்லா கண்ணுக்கு குளுமையா இருக்கும். பிடிச்சிருந்தா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.